Hello friends, welcome to Devi's Kitchen. இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷான கார சட்னி எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம கோல்டன் பிரவுன் கலர்ல வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க உளுந்து நல்ல கோல்டன் கலர்ல வறுபட்டிருக்கு. இப்போ இதுல 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள போட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இதுல 5 பல்லு பூண்டு, 5 மிளகாய் வத்தல் சேர்க்கிறேன். இப்போ இதுலயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இன்னமும் காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கூட 2-3 மிளகாய் வத்தல் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னமும் நல்லா காரமாக நல்லா இருக்கும். எனக்கு இந்த காரம் போதுன்றதால நான் இவ்வளவு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி போடுறதா இருந்தீங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் இது நல்லா வேகணும். இப்போ பாருங்க தக்காளி நல்லா குழஞ்சு ஜூஸியாக வதங்கியிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதெல்லாம் ஆறினதுக்கப்புறமா நம்ம சட்னியை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் எல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதை நைஸாக சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிக்கிற பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.